அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் டெஸ்டிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த ப்ராடக்ட் நிஜமாவே மக்கள் வாங்குவாங்களா? இதற்கான ஸ்கோப் மார்க்கெட்ல இருக்கா? அப்படின்ற ஆன்ஸர தெரிஞ்சுக்க யூஸ் பண்றது தான் கான்செப்ட் டெஸ்டிங். ஸோ இந்த வீடியோல கான்செப்ட் டெஸ்டிங் எப்படி நாங்க ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றத ரியல் டைம் கிளையண்ட் எக்ஸாம்பிளோட நான் காமிக்க போறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட கிளையண்ட்டை பற்றி சொல்லிடுறோம். ஸோ கிளையண்ட் வந்து ஃப்ரம் யூஎஸ். ஸோ ஒன் ஆஃப் த கிளையண்ட் யூஎஸில் இருக்காங்க. அவங்க பார்ட்னர் வந்து சென்னையில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா, ஸோ அவங்க வந்து ரொபாட்டிக் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேர் ஹவுசஸில் இருக்கிற வெயிட்டான பொருட்கள், ஸோ அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க மேனுவல் ட்ராலிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனுவல் ட்ராலிஸ்க்கு பதிலாக அவங்க ரொபாட்டிக் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த கான்செப்ட் தான் அவங்க வேலிடேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் உண்மையிலேயே ஸ்கோப் இருக்கா, இல்லை அந்த மாதிரி ஸ்கோப் இருந்தால் ஸோ எத்தனை பேர் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வாங்க ரெடியாக இருந்தால் எத்தனை ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்புறம் பெயின் பாயிண்ட்ஸ், அவங்க என்ன வேர் ஹவுஸில் இதை தவிர வேறு என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பெயின் பாயிண்ட்ஸை ரிசால்வ் பண்ணி எப்படி நம்ம இந்த ரொபாட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இப்படி தான் அப்ஜெக்டிவ் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரொப்போசல் ஒன்று அனுப்பிட்டோம். இந்த மெத்தடாலஜி நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மெத்தடாலஜியில் என்னென்னா குவான்டிடேட்டிவ் இல்லைனா குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா ஸ்ட்ரக்சரட் கொஸ்டின்ஸ், குவாலிட்டேட்டிவ்னா 1-on-1 இன்டர்வியூ. ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணது என்னென்னா குவான்டிடேட்டிவ் அப்புறம் குவாலிட்டேட்டிவ் போத். ஸோ 50 குவான்டிடேட்டிவ் அப்புறம் 5 குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூ யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது கொஸ்டினர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நாங்கள் வேர் ஹவுசஸ் மேனேஜர் அப்புறம் டிசிஷன் மேக்கர்ஸ் அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்போம். ஸோ என்ன மாதிரி பேலட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ எங்களோட பர்சன் இந்த மாதிரி தான் போய் அவங்கள ட்ரெயின் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, ஸோ ஓவராலாக என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஓவராலாக டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சைட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னென்ன நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஸோ என்னென்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரூபா உங்களோட மார்க்கெட் வேல்யூவாக இருக்குது, உங்களோட ப்ராஜெக்ட் என்னது, உண்மையிலே ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படின்றது மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவோம். ஸோ அதனால் கிளைண்ட்